பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் கடல் நீர் அரிப்பு பிரச்சினையை தீர்க்க முறையாக நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பாம்பன் புதிய ரயில் பாலம் ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகளுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரி கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் புதிய ரயில்வே பாலம் கட்ட ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்தது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 535 கோடி ரூபாய் செலவில் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் நிறுவனம் கட்டுமான பணிகளை மேற்கொண்டது. கடலின் நடுவே 101 தூண்கள் நிறுவப்பட்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக செங்குத்தாக லிப்ட் முறையில் பாலம் வடிவமைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டது. பாலத்தை ஆய்வு செய்த தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி இந்திய ரயில்வே வாரிய செயலாளருக்கு ஆய்வறிக்கை சமர்ப்பித்துள்ளார். அதில் குறிப்பிட்ட சில தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக பாம்பன் புதிய ரயில் பாலம் ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகளுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலத்தில் கடல் நீர் அரிப்பு பிரச்சினையை தீர்க்க முறையான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலத்தின் தூண்கள் தற்போதே அரிக்க துவங்கியுள்ளதாகவும் சோதனை ஓட்டத்தின் போது தண்டவாளத்தில் ஒலி அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ரயில் பாலத்தில் உள்ள குறைபாடுகளை முழுமையாக மறு ஆய்வு செய்து சரி செய்ய வேண்டும் எனவும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணி அம்மன் கோயிலில் நடிகர் சூர்யா சாமி தரிசனம் செய்தார். சூர்யாவின் 45வது திரைப்படத்தை RJ பாலாஜி இயக்குகிறார். இதற்கான படப்பிடிப்பு பொள்ளாச்சி சுற்றுவட்டாரத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதற்கட்ட படப்பிடிப்பு அங்குள்ள மாசாணி அம்மன் கோயிலில் தொடங்கியது. இதற்காக கோயிலுக்கு வந்திருந்த சூர்யாவை ஆலய நிர்வாகம் சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து மாசாணி அம்மன் கோயிலில் சூர்யா மனமுருகி வேண்டினார். கோயிலில் சூர்யாவை கண்டு மகிழ்ச்சி அடைந்த ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கங்குவா படக்குழுவினருடன் கடந்த 20ஆம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நரசிம்மர் கோயிலில் நடிகர் சூர்யா சாமி தரிசனம் செய்தார். அதன் தொடர்ச்சியாக செவ்வாயன்று தனது மனைவி ஜோதிகாவுடன் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்று வழிபட்டார். தற்போது நடிகை ஜோதிகா திருப்பதி கோயிலுக்கு சென்ற நிலையில் சூர்யா மாசாணியம்மன் கோயிலில் வழிபாடு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதுச்சேரி மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆற்காடு அருகே கிருஷ்ணாவரம் கூட்ரோடு பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக இந்த காரை நிறுத்தி சந்தேகத்தின் பேரில் ஆய்வு செய்தனர். காரின் பின்பக்கத்தை சோதனை செய்தபோது அதில் 200 புதுச்சேரி மது பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது. அவற்றின் மதிப்பு சுமார் 1 லட்சம் ரூபாய் என சொல்லப்படுகிறது. அதையடுத்து மது பாட்டில்கள் மற்றும் காரை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மதுபான கடத்தல் தொடர்பாக ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் சுரேஷ் பாபு ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மதுபான பாட்டில்கள் கடத்தி வரப்படுவது தொடர்கதையாக உள்ள நிலையில் இச்சம்பவமும் நடந்துள்ளது. டெண்டர் முறைகேடு புகாரில் சென்னை துறைமுகத்தின் முன்னாள் துணை இயக்குநர் உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 27 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகத்தில் பல ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த பழைய இரும்பு பொருட்கள் கடந்த 2019, 2020ஆம் ஆண்டு டெண்டர் விடப்பட்டன. இதற்காக 70 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாகவும் இதனால் துறைமுகத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியதாகவும் அப்போதைய துறைமுக இணை இயக்குநர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. துறைமுக அதிகாரிகள் பிறப்பித்ததாக போலி உத்தரவை தந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக துறைமுக முன்னாள் இயக்குநர் உட்பட 6 பேர் மீது சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் துறைமுக முன்னாள் இயக்குநர் உட்பட 6 பேருக்கு சொந்தமான இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை, திருவள்ளூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 27 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெண்டர் முறைகேடு தொடர்பாக விசாரித்து வருவதாகவும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.